பெஸ்டோ தமிழ்நாடு அரசியல்வாதிக்கு பூரா கண்ணை கட்டிட்டார். தொலைஞ்சாடா உன் பேப்பர் எவ்வளோ இருக்கோ அது அந்த பேப்பரை ரசிச்சிட்டேடா. உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் பஞ்சாயத்து போர்டு தலைவரில் இருந்து எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் அந்த சாக்கா நீ வச்சிருக்க பேப்பரை உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து யார் சொத்துல வீடை கட்டியிருக்க? கடவுளுடைய சொத்துல வீடை கட்டி உட்காந்து மாடியில் நக்குறீல அந்த பேப்பரை வச்சு நீ உட்காந்து விலைக்கு விட்டு அடுக்கி உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் அடுக்கி விட்டு பூமியை பாழாக்கிட்டியடா. பாய் பேயலாம் பர்றா. டெல்லியில் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் இதெல்லாம் போட்டு என்ன தாக்கிட்டு இருக்கான். அகம்பாதம் முடிக்கான். அநியாய சேட்டை பண்ணுதான். விடா பூரா உழைச்சி சாப்பிட்டு மாநில போய் போங்கடான்னு கொடுத்தாரு. இவ்வளவு சேட்டையாடா மூளையை தெரிக்க இல்லை. முதலமைச்சர் மந்திரி எம்எல்ஏ எம்பியை ஒவ்வொரு உன் வீட்டு மாளிகை கட்டியிருக்கீல உன் குடும்பத்தாரை விரிச்சு உட்கார வச்சு பிறந்த கோலத்தில் பிள்ளைகள் பிறக்கலை அந்த மாதிரி உட்கார வச்சு அந்த பேப்பரை அடுக்கி உட்கார்ந்து பார்த்து நக்கிக்கோணும் அப்படின்ட்டார். 2 கண் பார்வை தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதிக்கு ஒன்று விடாம கண்ணை கட்டுறா அப்படின்ட்டார். தொலைஞ்சான் தான் கடைசி இந்த கணக்கு போடல. கண்ணை கட்டினா என்ன ஆகும்? கண்ணை கட்டினா என்ன ஆகும்? கண் கட்டு விளையாட்டு நீதிமன்றத்தில் விளையாட்டுல இப்ப திருப்பி இவர் கடவுள் கண்ணை கட்டுறார். கண்ணை கட்டினா என்ன ஆகும்? தொலைஞ்ச வசமா போயிடுவார். முக்கால் சத்தியம் கண்ணை கட்ட என்ன இருக்கும்? என்ன நடக்கும்? புரிஞ்சு நட. மூளை கொடுத்துருக்காருல மூளை சுவாசி மோந்து பார்த்து நக்குதுல எழுத்து 3 நாளைக்கு கண்ணை கட்டுவார். கண்ணை கட்டுறது உலக நாடே கட்டி போகும். 2 கண்ணை வச்சு மானிட பேய் 2 காதை வச்சு கை எழுத்து வச்சு நாசம் பண்ணல எல்லாமே அடைச்சிருவார். இந்த 3 அடைச்சிருவார். கை எழுத்து 2 காது அடப்பு கண்ணு கட்டினா கண்ணு தெரியாம தடையில் விட்டுவார். உன் பேரம்பேத்தி வரைக்கும் கொள்ளு பேர வரைக்கும் இப்படித்தான் ஆகும். அந்த காய்ச்சல் சுண்டி விடுவார். அந்த காய்ச்சல் பறக்கும். முக்கால் சத்தியம் அந்த காய்ச்சல் வரையில கண்ணு 2 காது அப்படியே அடைச்சு போகும். அது டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. எந்த கொம்பா விஞ்ஞானியா கண்டுபிடிக்க முடியாதா? முக்கால் சத்தியம்.